ஸ்மூத்தாக தான் சார் போயிட்டு இருந்துச்சு. சரி அத்தை பையன் தானே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு 8 வருஷம் லாங் டிஸ்டன்ஸ் தான் பார்க்க முடியாது, ஃபோனில் மட்டும்தான் பேச முடியும். இப்படி 8 வருஷம் வீட்லேயும் மாட்டாமல் லவ் அப்படியே கொண்டு போயிட்டோம். எங்கள் தாய் மாமா சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கு வரக்கூடாது, ஊருக்கு வந்தால் உங்கள் காலை வெட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை. எங்கள் அம்மாவோட ஃபேமிலி அக்கா தங்கச்சி எல்லாரையும் ஒதுக்குறாங்க, வேண்டாம் என் பொண்ணு. எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல ஃபஸ்ட்டு. எங்கள் அப்பா ரொம்ப ஜாதகம் பார்ப்பாங்க சார். அது பெரிய காமெடி. வீட்டு 2 சைடுமே ஓகே, அம்மா அப்பா ஓகே, எனக்கு அம்மா மட்டும்தான். எனக்கு பெரிய அளவில் சொந்தம்லாம் இல்லை. அப்பா சைடு சொந்தம் இருந்தாங்க. அப்பா எனக்கு வந்து 2007 எனக்கு 7 வயசு இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அந்த நாள்ல இருந்து எங்கள் அப்பா சைடில் இப்போ சொந்தம் நிறைய பேர் இருக்காங்க. இது வரைக்கும் யாருமே என்கிட்ட பேசினதில்லை. என்ன கெடுத்து விடணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு கார் பிடிச்சி அவங்க வீட்டுக்கே போய், இல்லை இந்த பையனுக்கு கொடுக்கக்கூடாது, அந்த பையன் குடிப்பான், ஊர் சுற்றுவான், தேவையில்லாத எல்லா பொருளையும் மெனக்கெட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்காங்க. மாமா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் ஓகேன்னு சொல்லி என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தவர் அடுத்த நாள் பேசலை. அடுத்த என்கிட்ட பேசலை. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை இப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பொறுமையாக கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி 4 பேர் வந்தாங்க. அவங்களாம் என்கிட்ட பேசவே மாட்டாங்க, என்னோட சொந்தக்காரங்க தான், என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனால் என்ன கெடுத்து விடணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு போய் செய்ய வேண்டிய இடத்துல கரெக்டாக செஞ்சிருவாங்க. முக்கியமான